ஒரு விஷயத்த நீங்க நம்புனீங்கன்னா, அது நடக்கும். அதற்கு மறு உருவம் கேளிக்கை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்துல, நெறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்ப வந்துட்டு எல்லாருமே முருகன் வழிபாடு அதிகமா ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த கோயில்ல கூட்டம் இருக்கோ இல்லையோ, முருகன் கோயில்ல வாரத்துல 7 நாட்களுமே கூட்டம் நிறைஞ்சு வழியிறாங்க. ஸோ எல்லா மக்களுமே தைப்பூசத்துக்காக தான் காத்திருக்கிறாங்க. ஸோ தைப்பூசம்னா என்ன? தைப்பூசத்த தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும்? தைப்பூசம் எவ்வளவு முக்கியம் முருகனுக்கு? அப்படிங்கிறத சொல்லுங்க சார். நம்ம கேளக்கியர் சித்தரு முருகனுடைய அவதாரம் தான். இதனால இந்த வர தைப்பூசத்தன்னைக்கு நம்ம கேளக்கியர் சித்தர் கோவில்லயே முருகனை பிரதிஷ்டை பண்றோம். ஏற்கனவே விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர்தான் முழு முதற் கடவுள். நீங்க என்ன பூஜை ஆரம்பிக்கணும்னாலும் முதல்ல கணபதி ஹோமம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் பண்ண முடியும். அதே மாரி நாங்க மந்திரங்களே எங்க கோயில்ல நாங்க தமிழ்ல சொல்லுவோம். அதனால தமிழ் இருக்கிறப்ப எப்படி முருகன் இல்லாம போறது? அப்படிங்கிறதுக்காக கேளக்கியர் மந்திரமே கூட ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு நாங்க தமிழ்ல தான் குடுத்துருக்கோம். எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு குடுத்துருக்கேன். அப்ப தமிழ் இருக்கிறதுல நிச்சயமா அங்க முருகன் இருக்கணும். இந்த தைப்பூசம் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் உலகம் பூரா இருக்கிற கொண்டாடுவாங்க. எல்லா தமிழர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒண்ணு.